அடுத்த ட்ரைட் வந்து டிஸ்ஆர்கனைசேஷன். அதாவது ரொம்ப மெஸ்ஸியான லைஃப் இருக்கும் ஏடிஹெச்டியில் இருக்கிறவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒரு திங்ஸை வந்து ஸ்ட்ரக்சர்டாக வைக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க டெஸ்க்டாப்பில், அதாவது ஒரு சிஸ்டம் இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணா பின்னான்னு இருக்கும். அதே மாதிரி உங்கள் டெஸ்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும். எது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து வைக்கிறதுலாம் இருக்காது. எல்லாத்தையுமே ரேண்டமாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொரு டைமும் இவங்க வந்து ஏதாவது கிளம்பணும்னா அதை தேடிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ தடவை அவங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் உங்கள் மைண்ட் வந்து அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணவே விடாது. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். அவங்க மேனேஜ் பண்ணுற எல்லாத்துலேயுமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். டைம் வந்து டிஸ்ஆர்கனைசேஷன் இருக்கும். அதாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும், இந்த இடத்துக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகும்னு இவங்களால் எவாலுவேட் பண்ணவே முடியாது. எல்லா இடத்துக்குமே லேட்டாக தான் போவாங்க. ஸோ அதாவது 40 மினிட்ஸ் அப்படின்னா அந்த 40 மினிட்ஸ்க்கு கரெக்டாக டைம் வந்து கேல்குலேட் பண்ணலாம் தெரியாது. ஸோ 40 மினிட்ஸ்னால் ஓகே இந்த இடத்துக்கு 35 மினிட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து கரெக்டாக ஆர்கனைஸ்டாக கிளம்பலாம் மாட்டாங்க. ஸோ இவங்க எல்லா இடத்துக்குமே லேட்டாக தான் போவாங்க அப்படின்றதான் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி டாஸ்க்குமே டிஸ்ஆர்கனைசேஷன். அதாவது இவங்களுக்கு ஒரு 10 டாஸ்க் இருக்குன்னா அதை வந்து எது ப்ரியாரிட்டின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணுவாங்க, இல்லைனா எல்லா டாஸ்க்குமே வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியாக வந்து இவங்களுக்கு நினச்ச டாஸ்க்கை முடிக்க முடியாது. இதுதான் ப்ரியாரிட்டியாக இருக்கும். அதை கரெக்டாக ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் தப்பாக வேறு ஒரு டாஸ்க்கை ரேண்டமாக எடுத்து கடைசியில் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க.